இந்த கொஷின் கவனிங்க. என்ன கேட்டிருக்காங்க, த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் எ சர்டைன் சம் அட் 20% per annum ஃபார் 4 years இஸ் 684. அப்போ சம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது என்னென்னா 4 ஆண்டுகளுக்கு ஆண்டுக்கு 20%, ஓகேவா. ஸோ 4 வருஷத்துக்கு 20% வந்துட்டு இன்ட்ரெஸ்ட்டு வட்டி. ஸோ என்ற குறிப்பிட்ட தொகையில் கூட்டு வட்டிக்கு, ஓகேவா. ஸோ கூட்டு வட்டிக்கும் எளிய வட்டிக்கும் உள்ள வித்தியாசம், ஓகேவா. ஸோ என்னென்னா கூட்டு வட்டிக்கும் எளிய வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் வந்துட்டு 684 அப்படின்னா தொகை வந்துட்டு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க, ஓகேவா. ஸோ கொஷின் புரியுதா? ஸோ கொஷின் புரிஞ்சால் தான் நம்மளால் ஆன்சர் ஈஸியாக போட முடியும், ஓகேவா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்கிறாங்க, கூட்டு வட்டிக்கும் தொகை வட்டிக்கும், அதாவது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்குமான வித்தியாசம் அப்படின்னா மைனஸ் போடுவோம். ஸோ டிஃப்ரென்ஸு என்னது 684, ஓகேவா. ஸோ நம்மளுக்கு வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறப்ப நம்ம அமௌண்ட்டுக்கான ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவோம். P × 1 + R/100 அப்படிங்கிற ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை கண்டுபிடிக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம், அமௌண்ட்டோட பிரின்சிபலை மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா பேலன்ஸ் இருக்கிறது தான் வந்துட்டு என்னது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அமௌண்ட்டுக்கு பதிலாக இந்த ஃபார்முலாவையும் -Pயும் போட்டுட்டோம் அப்படின்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கிடச்சிரும், ஓகேவா. ஸோ அப்போ என்னது P × 1 + R/100 -P. அடுத்தது மைனஸ் இருக்கா. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ எளிய வட்டி வந்துட்டு எவ்வளோ, தனி வட்டிக்கான ஃபார்முலா PNR/100 ஈக்குவல் டு எவ்வளோ 684, ஓகேவா. ஸோ அப்போ இது எல்லாத்துலேயுமே என்ன இருக்குது, P இருக்கா. ஸோ அப்போ காமனாக வெளில எடுத்துடலாம். இப்போ பாக்கி என்னென்ன 1 + R/100 -P வெளில போயிடுச்சு. அப்போ ஒன்று தான் இருக்கும். -P வெளில போயிடுச்சு. அப்போ NR/100, ஓகேவா. ஸோ இதுதான் பாக்கி இருக்கும், ஓகேவா. ஈக்குவல் டு 684. இப்போ நம்ம ஆறுங்கிற ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க, 20% இன்ட்ரெஸ்ட்டாக. ஸோ அப்போ 20ன்னு போட்டுடலாம். எத்தனை வருஷம், 4 வருஷமா. அப்போ எண்ணுக்கு பதிலாக என்ன போட்டுடலாம், 4ன்னு போட்டுடலாமா, ஓகேவா. ஸோ அப்போ P × 1 + 20/100 4 -1 எண்ணுக்கு பதிலாக 4, ஆறுக்கு பதிலாக 20/100, ஓகேவா. ஈக்குவல் டு 684. இப்போ கேன்சல் பண்ண முடிஞ்சால் கேன்சல் பண்ணிக்கலாம். ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல் பண்ணிடலாமா. 2 2 10. ஸோ அடுத்தது இதை கேன்சல் பண்ணுறப்ப எத்தனை தடவை வரும், 5 தடவை வருமா. அப்போ 4/5. இது வந்துட்டு என்னது 1/5. 1 + 1/5 அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு என்ன வரும், 1 5 5, 5 + 1 6. ஸோ 6/5 அப்படின்னு எழுதிக்கலாமா. ஸோ அப்போ இதை வந்துட்டு எப்படி எழுதிக்கலாம், 6/5 4 -1 -4/5 அப்படின்னு எழுதிக்கலாமா. ஈக்குவல் டு 684. ஸோ P × 6 வந்து 4 தடவை பெருக்கணும், ஓகேவா. 6 எவ்வளோ 36. ஸோ 36 × 36 பெருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும், 1296 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும், ஓகேவா. ஸோ 1296 /5 வந்து 4 தடவை பெருக்கணும். ஸோ 5 5 25, 25 × 5 125, 125 × 5 625, ஓகேவா. -1 -4/5 ஈக்குவல் டு 684, ஓகேவா. ஸோ அப்போ சால்வ் பண்ணலாமா. இப்போ டினாமினேட்டர் எல்லாத்தையும் சேம் ஆக்கணும். கீழே 1 மேல்னா 1 இருக்கதா அர்த்தம். ஸோ எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 625 தான் கிடைக்கும். ஸோ அப்போ 625 நம்ம இங்கே எழுதிக்கலாம். ஒன்னோட எதை பெருக்கணும், 625 தான். அப்போ மேலேயும் நம்ம என்ன பண்ணணும், அதையே தான் பெருக்கணும். ஸோ அப்போ இது வந்துட்டு 1 பெருக்கினா தான் வரும். ஸோ இதோட 1 தான் பெருக்க போகிறோம். ஸோ 1 2 96 -625 -4ஓட, அப்போ 5ஓட 125 பெருக்கணும் அப்படின்னா 625 கிடைக்குமா. அப்போ மேலேயும் வந்துட்டு என்னது 125ஓட தான் பெருக்க போகிறோம். ஸோ அப்போ பெருக்கணும் அப்படின்னா 4 × 125 நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 500, ஓகேவா. ஸோ ஈக்குவல் டு 684, ஓகேவா. புரியுதா. ஸோ அப்போ இது எல்லாத்தையும் மைனஸ் பண்ணலாமா. 1296 மைனஸ், இப்போ இது எல்லாத்தையும் கூட்டணும் அப்படின்னா 1125 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்குமா. 5 6 11 25, ஓகேவா. ஸோ அப்போ இதில் கழிக்கணுமா. கழிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குது, 171 அப்படின்னு கிடைக்கிது, ஓகேவா. ஸோ அப்போ P × 171 /625 ஈக்குவல் டு 684. ஸோ அப்போ இது ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் போகிறப்ப அப்படி தலைகீழாக போகுமா. இப்போ P = 684 × 625 /171. ஸோ இது பாருங்களேன், இது பாருங்கள், 4ஓட பெருக்கணும் அப்படின்னா இந்த நம்பர் நம்மளுக்கு கிடச்சிருமா. ஸோ அப்போ ஒரு தடவை 171, 4 தடவை 684. இப்போ 4ஓட இதை பெருக்கிக்கலாமா. ஸோ பெருக்கணும் அப்படின்னு நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 4 5 20க்கு 0 பாக்கி 2, 4 2 8, 8ஓட 2 கூட்டினோம் அப்படின்னா 10க்கு 0 பாக்கி 1, 6 4
24 24ஓட கூட்டினோம் அப்படின்னா 25. ஸோ அப்போ நம்மளுக்கான தொகை வந்துட்டு எவ்வளோ? 2500 ரூபாய். புரியுதா எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு? புரிஞ்சுதுன்னா லைக் பண்ணுங்கள், புரியலன்னா என்ன புரியல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளேலிஸ்ட்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், ப்ளேலிஸ்ட் செக் பண்ணிங்கன்னா எல்லா சம்ஸ்க்கான ஆன்சர்ஸுமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ ஏதாவது டவுட் அப்படின்னா டெலகிராமில் வந்துட்டு சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.